பாட்டியுடைய வழி என்னன்னா, ஒன்றுமில்லாமலே நின்று என்னை கைப்பிடித்து நடக்கும் பேரன்பு. எங்கள் பெரும் குறைகள் கண்ட பின்னும் என்னை நெஞ்சோடு சேர்க்கும் பேரன்பு. குறைவிடவும் தான், ஆனால் நம்ம குறையவே அவன் செஞ்சார் பார்த்துக்கோங்க. நம்ம பிள்ளைகள் தப்பான நம்ம என்ன செய்வோம், வெறுத்துருவோமா? சாக்கடையில் விழுந்துட்டு பிள்ளை உடனே நீ என் பிள்ளைய இல்லை போ அப்படின்னு சொல்லுமா? உடனே என்ன பண்ணுவோம், தூக்கிட்டு கல்வி குறைபாடு உதவும். சாக்கடையில் விழுந்தாலும் சரி என்ன செய்யணும். அதே மாதிரி நம்ம ஆண்டு நம்ம என்ன செய்யலாம், நம்ம குறையெல்லாம் மன்னித்து நம்மளை ஏற்றுக்கொள்கிறார். அந்த நல்ல தெய்வத்துக்கு நாம் என்ன செய்து நன்றி சொல்லுவேன். என்ற அற்ப ஜீவியத்தை நான் முன்னே சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த பாடலுடைய வரிகள் ரொம்ப அருமையானது. போன நாட்கள் தந்த வேதனைகள் அன்புதான் என்று அறியும். நமக்கு ஒரு பிரச்சனை வருதா, அது நமக்கு ஆண்டோருடைய அன்பை இன்னும் அதிகமாக அறிந்து கொள்ளலாம். அது மூலமாக நான் இந்த சூழ்நிலை ஆண்டவர் கைவிடவே இல்லை அப்படின்னா அவருடைய அன்பை நம்ம இன்னும் அறிந்து கொள்ளாது வாய்ப்பு குறவுதான் ஆண்டவரை நிறைவாக மாற்றுவார். அதுக்கு நம்ம இன்னும் அதிகமாக ஆண்டவரை செய்வோம், பிடிப்போம். அதுதான் நம்முடைய வாழ்க்கையில உன் சொந்தமாகவே என்னை குடமிட்டி நம்மளை குடமிடுதான்னா அவருடைய சொந்த பிள்ளைகளாக நம்ம மாற்றுவோம். ரொம்ப அருமையான வார்த்தை, அமைதியான பாட்டு தான். ஆள் மனதில் குற்ற பாரம் எல்லாம் உன் தோழில் ஏற்றதை உணரவில்லையே. நம்ம பார்க்கலாம், அவருக்கு சிறுவையில சமைச்சாரு. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், முடித்து விட்டார். இந்த வார்த்தை எனக்காக யாரும் செய்து முடிக்க போகிறேன் உன்னதமான தேவனாய் கர்த்தருக்கு சொல்கிறான். இந்த வார்த்தை அடிக்கடி நான் சொல்றேன், ஆண்டவர் எனக்காக யாரும் செய்து முடிப்பார், முடிச்சுட்டே இருக்கிறார். நம்ம கவலைப்பட முடியாது. அடுத்த நிமிஷத்துக்கு நமக்கு என்ன தேவை அவருக்கு ஆயத்தமாக வச்சுக்கணும். நம்ம பிள்ளைகளுக்கு அடுத்த என்ன சாப்பாடு கொடுக்கணும், நம்ம ரெடி பண்ணி வைக்கலாம். மத்தியானம் என்ன கொடுக்கணும், நைட்டு என்ன கொடுக்கணும், அது நமக்கு தெரிஞ்சுதான். அதை விட மேலானவர் அவருக்கு. நமக்கு என்ன தேவைன்னு அவருக்கு தெரியும், எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருப்பாரு. ஏன்னா தாயின் கருவிலே நம்மளை தெரிஞ்சிருக்காரு. நம்ம தன்னின் தனிமையில் மனம் முடிந்து போகையில் அவருடைய ஜீவனை குறித்து நம்ம என்ன வச்சிருக்காரு. அவர் தான் எங்கள் அடைக்கலாம். அந்த பாட்டியுடைய வரிகள் நாம் ரொம்ப பரவலாமல் படித்தே இருக்கிறேன். ஒன்றுமில்லாமலே கைப்பிடித்து நடத்தும் பேரன்பு, எந்த பெரும் குறைகள் கண்ட பின்னும் நெஞ்சோடு சேர்க்கும் பேரன்பு. ஒன்றுமில்லாமலே கைப்பிடித்து நடத்தும் பேரன்பு, எந்த பெரும் குறைகள் கண்ட பின்னும் நெஞ்சோடு சேர்க்கும் பேரன்பு. இந்த நல்ல தெய்வத்துக்கு நான் என்ன செய்து நன்றி சொல்லுவேன். எந்த நல்ல ஜீவியத்தை நான் உந்தன் முன்னே சமர்ப்பிக்கலாம். இந்த நல்ல தெய்வத்துக்கு நான் என்ன செய்து நன்றி சொல்லுவேன். எந்த நல்ல ஜீவியத்தை நான் உந்தன் முன்னே சமர்ப்பிக்கலாம். என்ன செய்து நன்றி சொல்லுவேன். எந்த நல்ல ஜீவியத்தை நான் உங்கள் முன்னே சமர்ப்பிக்கலாம்.
தானே அழைக்கலாம். ஒன்றுமில்லாமலே நின்ற என்னை கைப்பிடித்து நடக்கும் பேருந்து எந்த பேரும் குறைகள் கண்ட பின்னும் ஆரையோடு செய்யும் பேருந்து இந்த நல்ல தெய்வத்துக்கு நான் என்ன செய்து நன்றி சொல்லுவேன் எந்த நல்ல ஜீவியத்தை நான் உங்கள் முன்னே சமர்ப்பிக்கலாம். இந்த நல்ல தெய்வத்துக்கு நான் என்ன செய்து நன்றி சொல்லுவேன் எந்த நல்ல ஜீவியத்தை நான் உங்கள் முன்னே சமர்ப்பிக்கலாம். உங்கள் முன்னே சமர்ப்பிக்கலாம். ஒரே ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கையை நம்ம அவருக்காக கொடுத்தார். அவர் நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பார். அவருக்காக நம்ம கொடுக்கணும். அவருடைய வேதத்தை வாசிக்கணும், ஜெபிக்கணும், மற்றவர்களுக்காக ஜெபிக்கணும். அந்த சிந்தனை அவருக்கு தான் இருக்கணும். அப்போ நிச்சயமாகவே அவர் செய்வார். அவருக்கு அந்த காரியங்களை வழங்கி கொள்வார். நான் இந்த நல்ல தெய்வத்துக்கு நான் என்ன செய்து நினைக்கிறேன். அவர் என்ன சொல்றாரு, லட்சத்தை பாத்திரத்தை எடுத்து கத்துக்கு நமக்கு தொழுது விடுங்கன்னு சொல்லுவார். வேற என்னமே இல்லை. எனக்கு காணிக்கை கொண்டு வா, எனக்கு அதை கொண்டு வா, எனக்கு கொண்டு வா, பரிகாரம் கொண்டு ஒன்றுமே சொல்லலை. முட்டையை கொண்டு வா, கொடை கொண்டு வான்னு சொல்லல. அவர் எடுத்து ஒரு இதயத்தில் இருக்கா, இதயத்தில் எனக்கு இருக்கா, நீ எந்த வேலை இருந்தாலும் என்ன முதல்ல வச்சு செய்யும். அவருக்கு முதலிடம் கொடுக்கணும். அதான் அவர் விரும்புகிறார். இப்போ நம்ம பிள்ளைகள் நம்ம மதிக்காம தான் விட்டுருக்கோம் யோசிச்சு. அதே மாதிரி அவருக்கு பிள்ளைகள் நாம அவருக்கு கனம் கொடுக்கணும். அவருக்கு கனம் கொடுக்கும்போது நம்ம எனக்கு செய்யலாம் கனம் கொடுக்குவா. இந்த உலகத்தில் ஒன்றுமே கிடையாது. வாழ்க்கை எல்லாமே நாயே. அது ஒரு நிமிஷத்துல அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும் தெரியாத உலகத்தை நம்ம இருந்துருக்கோம். அதில் ஆண்களுக்கு முதலிடம் கொடுங்க, அவரை தருங்க, அவருக்காக நேரம் கொடுங்க. அதுதான் நம்ம சொல்லுது. அதுதான் இந்த கூட்டம் வந்திருக்கிறது. வேற ஒன்றும் இல்லை. அவருக்கு நேரம் கொடுங்க, அவரை தேடுங்க. அப்போ நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதிப்பார். அதுதான் நம்முடைய நம்ம மேல ஆண்டவர் வச்சிருக்கிற சித்தம். அதை புரிந்து கொள்ள வேண்டும். நாமே அதனாலதான் நம்முடைய அழைப்பை கொடுத்து சகோதரன் அவங்க பேரு நான் ரஞ்சித் அப்படின்னு ரஞ்சித் குமார் அவங்க பேரு. அவங்க சாமி நகர் பாளையம் சாமி நகர். அவங்க நிறைய இடத்துல சேர்த்து கொடுத்துருக்காங்க. நம்ம கற்று கூட வந்துட்டாங்க. அந்த காலையில் அவங்க நம்பி அவங்க 2 பெண் குழந்தைகள் 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணிட்டாங்க. ஆணுடைய குறையினால இதனால ஆணுடைய சித்தத்தின்படி அவங்க வந்துட்டாங்க. நமக்கு அவங்க மூலமா ஆண்டவர் என்ன வார்த்தை தராரு, நம்ம காத்து விபத்தோட இருக்கோம். ஆண்டவர் அற்புதம் செய்வார். அவங்க கைவிடமாட்டார்.
கலங்கிடவே மாட்டோம், நாங்கள் கலங்கிடவே மாட்டோம், கலங்கிடவே மாட்டோம், நாங்கள் கலங்கிடவே மாட்டோம். எங்கள் இயேசு கைவிட மாட்டார், எங்கள் இயேசு கைவிட மாட்டார், எங்கள் இயேசு கைவிட மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம துக்கத்தோடு நம்ம சோர்வையோடு ஜெபிச்சு அந்த ஜெபத்துக்கு பதில் இருக்குமா? இருக்காதா? நீங்க துக்கத்துல உங்க சமூகத்தை இறக்கி வச்சுட்டோம்ப்பா. இது கடந்து துக்கம் இருக்கலாம், சமாதானம் இல்லாத துக்கம் இருக்கலாம், கீழ்படியே துக்கம் இருக்கலாம், கடன் பிரச்சனையை பார்த்து நம்ம துக்கத்தோட இருக்கலாம். ஆனா எல்லா சூழ்நிலையும் மாற்ற வேகம் நல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு ஒட்டாசங்களும் தன்னுக்கு நேராக கண்களை இருக்கிறேன். மனத்தில் பூமியை உண்டாக்கிற கத்தர்களுக்கு எனக்கு ஒட்டாசை அனுப்புகிற தேவன். அவர் ஜீவனுள்ள தேவன். உயிர்ப்பிக்க வல்லவராக இருக்கிறார். உயிர்ப்பித்த தேவனுக்கு இன்னும் நம்மளை உருவாக்கின தேவனுக்கு கடவுளை கட்டி நன்றி சொல்லுவோமா? அடுத்து கூட ஜெபிக்கலாம். தீவிரவாதங்கள் ஒழிய இந்தியாவில் இருக்கிற அனைத்து திருச்சபைகளுக்காக அந்த தேசம் முழுவதும் நல்ல பாதுகாப்பு உண்டாகும் எனக்கு ஜெபிக்க போகிறோம். நாளைக்கு கூட ஒரு மாநாடு நடக்கும்போது யாருக்கான்னு தெரிவித்து தெரியல, முருகன் மாநாடுன்னு சொல்லி மதுரையில் நடக்க போகுது. நல்ல தீவிரவாதிகளாக சொல்லுவாங்க, மதவாதிகள் சொல்லுவாங்க. இப்போ பார்த்தோம்னா நிறைய வன்முறை தூண்டணும்னு சொல்லியே நிறைய காரியங்கள் தேசத்துல இந்த நாள்ல எழுதிட்டே இருக்கு. நம்ம அது உத்தரவாதி யாரு? நம்ம தான். நம்ம தேசம் பாதுகாக்கப்படணும்னா, தேசத்தின் ஜனங்கள் பாதுகாக்கப்படணும்னா காரணம் யாரு? நம்முடைய ஜனக்குறைவா இருக்கலாம். ஆனா இந்த நாள்ல நம்ம உத்தரவாதத்தை ஜெபிக்க போகிறோம். எங்க தேசத்துல இருக்கிற தீவிரவாதங்கள்லாம் ஒளிவெடுப்பா. இந்தியாவுக்காக இந்திய தேசம் முழுவதும் நல்ல பாதுகாப்பு உண்டாகும் முடியாது. அதே போல அனைத்து திருச்சபைகளுக்காக நம்ம ஜெபிக்கணும். திருச்சபையில பார்த்தா சமாதானம் இல்லை, அன்பு இல்லை, ஒருவரும் இல்லை. நம்ம ஒருவரா திருச்சபையில கூடி ஜெபிச்சிட்டோம்னா, நம்ம அன்புக்குள்ள ஜெபிச்சிட்டோம்னா, எப்பெல்லாம் நேரம் கிடைக்கிற ஒருவரா ஜெபிச்சிட்டோம்னா நம்ம தேசத்தை கத்தர் பாதுகாக்க வல்லவரா இருக்கிறார். ஏன்னா எந்த தீர்வுக்கும் நம்ம ஒப்பு கொடுக்க மாட்டேன், காலை தள்ளாட விட மாட்டேன்னு சொல்லியிருக்காங்கல்ல. அதே தேவன் ஜீவனுள்ள தேவன். யாராவது ஒருவருக்காக ஜெபிக்கலாமா? எல்லா குறியைகளும் இயேசுவின் நாமத்தினாலே பைத்தியமாக்கி போடும்படியாய் ஜெபிக்கிறோமையா. அப்பா நல்ல கருத்துக்களை ஒப்பு கொடுக்கிறேன் ஏசப்பா. எந்த ஒரு தீங்கு தகப்பனே அப்பா நாளை விதத்துல அழுகாதபடி கர்த்தர் வேலை எடுத்து நீங்க பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோமையா. விசேஷித்த பாதுகாப்பு உண்டாகட்டும் இயேசுவின் நல்ல நாமத்தினாலே அப்பா ஜெபிக்கிறேன் ஏசப்பா. அப்பா இந்த தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு திருச்சபைகளும் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் ஏசப்பா. அப்பா தெய்வீக அன்பினால் நிரப்புங்கப்பா. அப்பா பிரிவினைகள் வேண்டாம் ஏசப்பா. அப்பா குழப்பங்கள் வேண்டாம் தகப்பனே. அப்பா நீடிய சாந்தமாக இருக்கத்தக்கதான கிருபைகளை கர்த்தர் ஒவ்வொரு திருச்சபைக்கும் நீங்க கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. அப்பா திருச்சபையில் இருக்கிற எல்லா அரசியல்களும் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அப்பா தெய்வீக அன்பை ஊற்றுங்க இயேசுவின் நாமத்தினாலே. அப்பா உங்களுக்கு பயப்படுகிற பயம் எல்லா பிள்ளைகளுக்கும் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அப்பா ஜெபிக்கிறேன் ஏசப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஞானத்தின் ஆவியால் கர்த்தர் நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. பரிசுத்த ஆவியானவரே அப்பா சத்தியத்துக்கு பயப்படுகிற பயத்தை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு கொடுங்க இயேசுவின் நாமத்தினாலே. பரிசுத்த ஆவியானவர் தகப்பனே நீங்க திருச்சபை நீங்க ஆளுகை செய்வீராக. அப்பா உங்க இரத்தத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறேன் ஏசப்பா. உங்களுக்கு பிரியமில்லாத காரியங்களை கர்த்தர் அப்புறப்படுத்தி போடுவீராக. அப்பா வேண்டாத கலைகளை அப்பா சோதரித்த கலை விட்டுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. திருச்சபைக்குள்ள ஒரு சுத்திகரிப்பு உண்டாவதாக இயேசு கிறிஸ்து நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் ஏசப்பா. அப்பா சோதரிக்கிற ராஜா சத்தியத்தை அறிகிற அறிவை கொடுக்கிற ராஜா. அப்பா பரிசுத்த ஆவியானவர் திருச்சபைக்குள்ள நீங்க இறங்கி நீங்க ஆளுகை செய்யப்பா. அப்பா சோதரிக்கிற தகப்பனே பரிசுத்த ஆவியானவர் நீங்க ஆளுகை செய்வீராக.
அப்பா ஒவ்வொரு திருச்சைகளை நீங்க இறங்கி வாங்க ஏசப்பா. அப்பா உங்க சமூகத்துல எப்பொழுது ஜெபிக்கிற ஜெப வீரர்களாக எழுப்பபடியாய் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. வேண்டாத காரியங்களை நீங்க அப்புறப்படுத்தி போடுவீராங்க இயேசுவின் நாமத்தினால். ஒவ்வொரு பிள்ளைகளாக அப்படி சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கிற அப்பா ஒரு ஜெப ஆவியை ஊற்றும்படியாய் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. எல்லா திருச்சபை ஆவியில் நிறைந்து ஜெபிக்கிற திருச்சபையாக நீங்க மாற்றுங்கப்பா. அப்பா தேவர்களே மிக சமீபம் என்று சொல்லிக்கிற தகப்பனே அப்பா உங்களை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிற தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளும் தகப்பனே ஜெப வீரர்களாக நீங்க மாற்றுகிறேன்ப்பா. மாற்றும்படியாய் ஜெபிக்கிறேன்ப்பா. எல்லாம் திருச்சபை தகப்பனே அப்பா தீர்க்கதரிசனங்கள் உரைக்கிற திருச்சபையாக நீங்க மாற்றுகிறேன்ப்பா. ஒவ்வொரு திருச்சபையை தூங்கிக் கொண்டிருக்கிற சபைகள் இயேசுவின் நாமத்தினாலே அப்பா ஸ்தோத்திரிக்கிற மறுமலர்ச்சி உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறேன்ப்பா. அப்பா உங்களை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிற மறுரூபமாக்கப்பட்ட திருச்சபையாக நீங்க மாற்றுவீராக இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன்ப்பா. சுத்திகரிப்பு வரட்டும் அப்பா உங்களை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறதா. எல்லா ஊழியர்கள் கர்த்தர் வல்லமையாக நீங்க பயன்படுத்த ஆவிக்குரிய கிருபைகள் வரங்கள் பெருகட்டும் இயேசு கிறிஸ்து நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறேன்ப்பா. அப்பா இந்த தேசத்தில் இருக்கிற எல்லா திருச்சபையும் நீங்க ஆளுகை செய்ய அப்பா மனிதர்கள் ஆளுகை செய்ய கூடாது இயேசுவின் நாமத்தினாலே. அப்பா ஒவ்வொரு திருச்சபைகளை நீங்க இறங்கி நீங்க ஆளுகை செய்யபடியாய் ஜெபிக்கிறோம். இந்த இரக்கத்துக்கு ஒவ்வொரு திருச்சபையை ஒப்புக்கொடுக்கிறேன் ஏசப்பா. அப்பா நீங்க மகிமைப்படுத்த பெரிய காரியங்களை செய்யபடியாய் ஜெபிக்கிறோம். இந்த நேரத்தில் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென். அப்பா அவங்க நல்ல அன்பு இல்லாம ஏன் இருக்கிறாங்கப்பா. சத்தியத்தை இருந்து நாங்களும் அன்பு இல்லாம இருக்கக்கூடாதுப்பா. அப்படிப்பட்ட கிருபைகளை அபிஷேகத்தை ஒவ்வொரு உண்மையை ஊற்றும்படியாய் அப்பா உங்க பிரச்சனை அவங்களோட எவ்வளவு தங்கி இருக்கும்படியாய் சூழ்நிலையில அப்பா நடந்து உங்களோட வாகனங்கள் எல்லாம் அப்பா போகிற ஒவ்வொரு விஷயத்துலயும் உங்க கருத்துல வைப்பு கொடுப்பாரு. எப்படி அவங்க பத்திரமா இருக்காங்க வெளியில போனாங்க அதே போல பத்திரமா இருக்கிற இடங்களுக்கு திரும்ப வர ஒரு சமூகம் சொல்லும்படியாய் அப்பா எந்த பாதுகாப்புக்கிற கூட இருக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. அவங்களுக்கு கூட சொல்றோம்ப்பா. அவங்களோட தேவைகள்லாம் சந்திங்கப்பா. அவங்க ஒத்தாசையா இருக்குங்க. அவங்க சாப்பிடுற சாப்பாடெல்லாம் அப்பா உணவெல்லாம் அவங்க ஒத்துக்கணும் எங்களுக்கு தலைவருக்கு அப்பா எங்களுக்கு அப்பா சொல்றது வியாதியை கொண்டு விடாதபடி கத்தருடைய அப்பா ரத்தத்தை ஊற்றி நாங்கள் ஜெபிக்கிறோம். அதே போல சொல்றோம் யாரும் அப்பா விசுவாசத்தோட ரட்சிப்புல வந்தாங்க அந்த பிள்ளைங்க நிலத்திற்கு திரும்பத்தாங்கப்பா. அவங்க மூலமா அநேகருக்கு அற்புத அடையாளங்கள் விஷயங்கள் மூலமா நடக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா சொல்றது அற்புதம் செய்கிற தேவன் அப்பா உங்க நாமத்தினால எதெல்லாம் கேட்கிறாரோ எல்லாவற்றையும் பிரச்சனை நீங்க திரும்பத்தாங்க. அதே போல சிறைச்சாலை எத்தனை விஷயங்கள் அப்பா நீங்க அப்பா அடைக்கப்பட்டிருக்கிறாங்க. பவுனெல்லாம் துதித்த போது கஷ்டம் விடுதலை தந்த தேவன். அதனால அப்படிப்பட்ட விடுதலை அப்பா சொல்ற விஷயங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கும் போது சிறைச்சாலை விடுதலை பண்ணக்கூடிய சூழ்நிலை இல்லாதபடி யாரெல்லாம் தவிக்கிறாங்களோ கற்பனைகளால விடுதலை தரும்படியாய் அப்பா சொல்றது நாங்கள் அநேக நன்மையான சாட்சிகளை கேட்டு உங்க நாமத்தை வைபடுத்த நீங்க கொடுத்தாங்க. அப்படியே செய்து குடும்பங்களுக்காக கடவுளை பற்றி நினைச்சு சொல்லுவோமா. ஞானத்தை தாங்கப்பா. விசேஷித்த குருமையை தாங்க. நல்ல பாதுகாப்பை கட்டணுங்கப்பா. கீழ்படியக்கூடிய பிள்ளைகளாய் அப்பா சொல்றோம். டீச்சர்ஸ்லாம் அடிக்கக்கூடாதுன்னு சொன்னதுனால இவங்க கீழ்படியாம இருக்கிறாங்கப்பா. அப்ப அந்த நாட்டில் எங்க டீச்சர்ஸ் அவ்வளவு ஸ்ட்ரிக்டா அடிச்செல்லாம் எல்லாவற்றையும் வாங்கி கொடுக்காதபடி அப்பா அவங்களுக்கு என்ன தேவையோ ஏற்கனவே அது கிடைக்கிறதுக்கு பெற்றோர் உதவியா இருக்கு நீங்க திரும்ப தாங்கப்பா. நிறைய பெற்றோர்களாலேயே பிள்ளைகள் கெட்டு போறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை காணப்படாதபடி பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக வார்த்தையோடு ஜெபிக்கட்டும். கரையில வந்து அபிஷேகிக்கிற கரத்தோடு உங்க வல்லமையோடு அப்பா அவங்க ஜெபிக்கும் போது நீங்க கீழ்படிவாங்க. உள்ள பிள்ளை மாறுவாங்க. என்னென்ன இதை குறிச்சு அவங்களுக்குள்ள பாரம் இருக்கோ அப்பா அந்த பாரங்களை கட்டம் மேல இறக்கி வச்சுட்டு ஒரு சமாதானத்தோடு அப்பா அந்த முழு குடும்பத்தை சாட்சியை நிறுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த கல்வியாளர்கள் எந்த விபத்தில் ஆண்டாய் கட்ட மாற்றிட்டாங்கப்பா. அப்பா சொல்ற கல்வியாளர்ல படிக்கிற பிள்ளைங்க எந்த வியாதியும் தொடாதபடி நீங்க பாதுகாத்து கொடுங்க. போதை பொருட்களுக்கு அடிமைப்பட்டு போகாதபடி நீங்க பாதுகாத்து கொடுங்கப்பா. ஜாதிகளை தூண்டி அப்பா கிளாஸ்ல கலைகளை தூண்டி வெற்றிப்பட்ட கிரியில் இருந்து நீங்க தொடாதபடி நீங்க வேலையை வைத்து பாதுகாத்து கொடுங்கப்பா. என் தேவனை கூடும் எல்லாம் கூடும்ப்பா. இதனால அப்படிப்பட்ட கிருபைகள் அப்பா சொல்ற ஒவ்வொரு பிள்ளைக்கும் நீ தருப்படியா இருக்கீங்க. அடிமைப்பட்டு தன்னை எதிர்காலத்தை இழந்து அப்பா சொல்ற எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. கர்த்தர் நீதி செய்கிற தேவன், ஜனத்துக்கு பதில் வருகிற தேவன், உண்மையாய் தன்னை நோக்கி கூட நீங்க கொடுத்தாங்கப்பா. எக்ஸாம் நாட்கள்ல அப்பா ஸ்கூல் போற நாட்கள படிக்க எக்ஸாம்
இல்ல அப்ப அவங்க தகவல் படிச்சுட்டு அப்புறம் எக்ஸாம்ல பாஸ் ஆகல ஃபெயில் ஆகலன்னு சொல்லி இப்படிப்பட்ட கேள்விக்குறியோட நிறைய பேர் இசைப்படுறதுலேயே இருக்கிறத பாக்குறோம். கர்த்தர் நீங்க உதவி செய்யுங்கப்பா, நீங்க பலப்படுத்து, நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க. அப்ப அந்த கல்வியான ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமா இருக்கட்டும். அப்ப அவங்க எல்லா பேருக்கும் உங்க அபிஷேகிற கருத்தை இப்பவே தொட்டிருப்பதற்காக ஸ்கூல்கள் எல்லாம் ரத்தத்தை ஊற்றி ஜெபிக்கிறோம். இன்னும் விசேஷத்தை ஞானத்தினால் நிரப்பக்கூடிய ஜெபிக்கிறோம். அப்ப தமிழகத்துல கூட அதனால ஸ்கூலுக்கு எல்லா ஸ்கூல்லையும் பார்த்தோம்னா இன்னும் முதல் இடத்துக்கு போக நீதி கொடுத்தாங்கப்பா. கவர்மெண்ட் கூட நிறைய காரியங்களை சலுகைகள் கொடுக்குறாங்க. அதை ஒவ்வொருவரும் பயன்படுத்திக் கொள்ள கொடுத்தாங்க. கல்வியாளர்ல படிக்க முடியாதபடி அப்ப யாரெல்லாம் அப்ப பல தேவைகளோடு இருக்கிறாங்களோ எல்லா பேரும் இங்க ஒட்டாசை அனுப்பக்கூடியது சொல்லிக்கிறோம். நிறைய பேர் பார்த்தா படிக்க முடியாம அவங்க வேலைக்கு போறதை நம்ம பார்க்கிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையை மாற்றி அப்ப அவங்க எதிர்காலத்துல அப்ப அவங்க என்ன படிக்க விரும்புறாங்களோ அந்த கோர்ஸ் வரைக்கும் நீங்க கொடுத்தாங்கப்பா. இன்னும் மருத்துவமனைக்காக காத்திருக்கிறவங்களுக்காக இருக்கிறோம். நூற்றி பேர்ல கூட அப்ப கஷ்டப்பட்டு படிச்ச அநேக பேர் அப்ப தேர்ச்சி பெற்றிருக்கிறத நாங்க பார்க்கிறோம். எல்லா பேர்களும் விசேஷித்து அபிஷேகிக்கிற கரை கூட இருக்கட்டும். அப்ப படிக்கல கூட அப்ப நீச்சு படிக்கிற பிள்ளைகளுக்காக தெரிவிக்கிறோம். அதே போல அதுல பாஸ் ஆகிட்டு மருத்துவ படிப்புக்காக கருத்துப்பட பிள்ளைகளுக்காக தெரிவிக்கிறோம். அந்த பிள்ளைக்கு எந்தவித பயமோ அப்ப எந்தவித அப்ப பலவீனமோ டிப்ரெஷனோ எதுவும் வராதபடி கஷ்ட விஷயத்தை நடத்த நிரப்பி ஆசிரியக்க முடியாது தெரிவிக்கிறோம். உங்க கருத்தை தாழ்த்தி வைக்க கொடுக்கிறோம். உங்களோட எல்லா சம்பத்தையும் கேட்டு பதில் கொண்டிருக்க குடும்பங்களுக்காக கோரி சொல்றேன். நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். எப்பவும் ஜோடிக்கிட்டே இருக்கணும். அப்போ எப்படி முடியும்? நம்ம முழங்காலே நிற்க முடியுமா? எப்பவும் வீட்டு வேலையை பார்க்க வேண்டாமா? பிள்ளைங்களை பார்க்க வேண்டாமா? கணவரை பார்க்க வேண்டாமா? நம்ம வேலைகளை பார்க்க வேண்டாமா? இதை விடாமல் முழங்காலே நிற்க முடியுமா? எப்பவும் முடியாது. ஆனால் நம்முடைய எதிர்த்து என்ன செய்யணும்? ஜெயிச்சுட்டே இருக்கும். நிறைய கேள்விப்படுவோம் நம்ம விஷயங்களை. கடந்த வாரம் கூட ஒரு விமான விபத்து, பெரிய விமான விபத்து நடந்ததுல எல்லாருமே அப்படி இட்டி பிடிச்சி எங்களுக்கு பெட்ரோல் நிறையா இருந்ததுனால ஒரே ஒருத்தர் மட்டும் எப்படியோ தப்பிச்சு வெளியில் வந்துட்டாரு. அவங்க உள்ளே இருக்கவங்க யோசிச்சு பாருங்க, நம்மளை போல எல்லாரும் என்னென்ன கனவுகளோடு என்னென்ன எதிர்கால சிந்தனைகளோடு ஒரு குடும்பம் அப்படியே போய் லண்டனில் செட்டில் ஆகணும், ஃபேமிலியாக சந்தோஷமாக போகிறாங்க. போகணும்னாலும் ஒரு பொருள் தான் அனுப்பியிருந்தாங்க. டாக்டர் ஃபேமிலி, அவங்களும் டாக்டர், மனைவி டாக்டர், குடும்பமாக
இறந்துட்டாங்க. என்ன அந்த நேரத்தை யோசிச்சு பாருங்க, அந்த பெட்ரோல் தீப்பிடி அப்படியே இறங்கும் போது அவ்வளோதான் முடிஞ்சிச்சு, இனிமே வழியே இல்லை, எல்லாம் சாப்பிடலான்னு அந்த அறிவு கொடுத்தோட என்ன எப்படி இருக்கவங்க யோசிச்சு பாருங்க. எல்லாம் அப்படியே கையை கொடுத்துட்டு ஜெபிக்கிறாங்க, அலறாங்க, ஒன்றும் இல்லை, எல்லாம் அப்படியே எழுந்து சாப்பிடலாயிட்டாங்க. ஒடி பொண்ணு இல்லை. ஃப்ளைட் பறந்துட்டு கொஞ்சம் தூரம் தான் போயிடும், அதுக்குள்ளே அவ்வளோ பெரிய ஆபத்து. எவ்வளோ பேர் நம்ம போகிற அடுத்த கிழமை நம்ம வந்து ஒரு வாகனத்தை எவ்வளோ அதை க்ளீன் பண்ணி எவ்வளோ பார்த்து எல்லாம் இருக்கா அப்படிலாம் பார்த்து பறப்பதாங்க. விமானம்லாம் சும்மாவா எவ்வளவோ பார்த்துருப்பாங்க. ஆனால் அது ஏறத்து நடந்தது ஆணுக்கு தான் தெரியும். ஒரு பெரிய அழிவு. அதே மாதிரி நிறைய காரியங்கள் நடந்துகிட்டே இருக்கு. ஆக்சிடென்ட்டு, கொலை, கொள்ளை, பல காரியங்கள் உலகத்தில் நடந்துகிட்டே டிவியில் பார்ப்பீங்க, அதில் பேப்பரில் வாசிக்கிறோம், நிறைய இருக்குது. நம்ம என்ன செய்ய ஜெயிச்சுட்டே நம்ம பிள்ளைங்க வெளியில் போகிறாங்க, நம்ம போகிறோம், எவ்வளோ பாதுகாப்பு தேவையாக இருக்குது. அதனால் நம்ம என்ன செய்யணும், எப்போ ஒவ்வொரு காரியத்துக்காக நம்ம கேட்ட உடனே அதுக்காக ஜெயிக்கணும். ஒரு காரியத்தை கேட்டோன்னா அதுக்காக ஜெயிக்கணும். அப்புறம் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் போர் போட முடியாது சூழ்நிலை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி அது போர் கூட அது உலக யுத்தமாக மாறலாம். ஏன்னா இவங்க இஸ்ரேலுக்கு ஒரு துரு கொடுப்பாங்க, ஈரானுக்கு ஒரு துரு கொடுப்பாங்க, இவங்க அவங்களோட செய்வாங்க, அவங்க அவங்களோட செய்வாங்க, அது பெரிய சண்டை வரும். உலகமே அழியக்கூடிய அளவுக்கு இருக்குது, எல்லாத்தையும் இருக்குது, அண்ணாயிரம் ஒரு கட்டண அமைப்பாக போதும், உலகத்தையே செய்யலாம், சாம்பலாக்கிக்கலாம். அப்போ எல்லாரும் நாட்டும் வச்சுருக்காங்க. ஆனால் ஆண்டுடைய பிரிவினால செய்து ஓடிட்டு உலகமே. அதனால் அந்த மாதிரி போர் பண்ணக்கூடிய அபாயமாக இருக்குது. இதுக்காக நம்ம ஜெபிக்கணும். அழுதுலாம் கேட்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுக்காக நம்ம என்ன செய்யணும், நம்ம வந்து அதை உடனே ஆண்டுக்கு இருந்தாலும் தேவைப்படுது. இந்த முறைக்காக நான் ஜெபிக்கிறேன்ப்பா, இந்த காரியத்துக்காக ஜெபிக்கிறேன். நம்ம வீட்டில் எத்தனை காரியம் நடந்துட்டு எதுக்காக நம்ம உடனே இதயத்திலிருந்து நம்ம ஜபத்தை எடுத்துக்கிட்டே இருக்கோம். அதுதான் எனக்கு இடைவிடாமல் சொல்லுங்கள். அப்படியே நம்மளை சுத்திகரிக்கணும். சில காரியங்கள் அப்படி வரும். ஒரு வீட்டில் பாத்திரம் விளக்கும்போது வேலை செய்யும்போது அந்த என்ன சுத்திகரிங்க. பாத்திரத்தை இன்னைக்கு காப்பி போட்ட பாத்திரத்தை அப்படியே வச்சுட்டு நாளைக்கு எதாவது காப்பி பண்ணுவோமா, சமையல் பண்ணுவோமா, பண்ண மாட்டோம். உடனே என்ன செய்வோட கழுவி சுத்தம் வச்சு தான் மறுநாள் அதை பழகணும். அதே மாதிரி நம்முடைய இதயம் டெய்லி சுத்திகரிக்கணும். இரவில் அந்த முறை நான் என்ன பிரியமில்லாத காரியம் பேசியிருக்கலாம், செஞ்சுக்கலாம், நடந்துக்கலாம், நினைச்சிருக்கலாம், மன்னிக்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க உங்களுக்கு மன்னிப்பாங்க. மன்னிக்கிறதுக்கு தயப்படுத்த அவங்க எல்லாருமே அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாருமே பாவம் செய்யறவங்க, மனிதர் எல்லாருமே பாவம் செய்து கொண்டு போனாங்க. ஆனால் ஆண்டவருக்கு போய் செய்யணும். ஒவ்வொரு நாளும் இரவில் ஜெயிக்கணும். காலையில் எழுந்தோடனே என்னுடைய உங்களுக்கு ஒப்பு கொடுக்க நான் போகிற பாதையில் நீங்கள் எனக்கு முன்னால் வாங்க, உங்கள் காரியங்களாம் நீங்கள் பார்த்துக்கோங்க, எங்கள் தேவைகளை உங்கள் கற்று கொடுத்து ஒவ்வொரு காரியத்துக்கும் ஜெயிச்சுட்டே இருக்கும். அதையெல்லாம் நம்ம வேண்டாத இடங்களை என்ன செய்யணும், வச்சுட்டே இருக்க மாட்டாங்க. நிறைய காரியம் இருக்குது நமக்கு ஜெபிக்கிறது. அதை நாம் ஜெபிக்க கற்றுக்கொள்வோம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். நாம சாட்சி வேலை சாட்சி சொல்லுவாங்க. அழுதும் நம்ம வாழ்க்கை சாட்சி வாழ்க்கை தான் சொல்லிகிட்டே இருக்கலாம். அதனால் ஒரு சில குறிப்புகளுக்காக நம்ம எப்படி ஒரு சாட்சி சொல்லுவோம். சாட்சி சொல்வது என்னன்னா மற்றவர்களுக்கு அவங்களை பற்றி இன்னும் அறிந்து கொள்ள அது ஒரு எதுவாக இருக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம். எனக்கு நல்ல ஏசப்பா சுகம் தந்தாங்க, நல்ல பிறல் தந்தாங்க, நல்ல உணவு தந்தாங்க, நல்ல உடை தந்தாங்க, மாவு அரைக்கிறதுக்கு எனக்கு பிள்ளைங்க தந்தாங்க, மாவை ஆசீர்வதிச்சாங்க, வாங்கிட்டு போன மக்களை ஆசீர்வதிச்சாங்க, எங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதிச்சாங்க, எல்லா மக்களையும் ஆசீர்வதிச்சிருக்காங்க. பெண்ணாருக்கு என் பேத்தியாருக்கு சுகப்பிரசமாக நடந்தது. அவள் நல்ல பெண் குழந்தைய பிறந்திருக்கு. அந்த கிருபைக்காய் நன்றி. பேரனுக்கு ப்ளஸ் டூவில் நல்ல மார்க்கை கொடுத்துருக்காங்க. அந்த 573 மார்க் எடுத்திருக்கான். அவன் இப்போ நீட்டு படிக்கிறதுக்கு காலேஜில் போய் சேர்ந்துருக்கான். அவனுக்கு நல்ல ஞானத்தை கொடுக்கணும் ஆண்டவர். அவனுக்கு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸோட கொடுக்கணும். அவங்களுக்கு நீங்கள் துணையாக இருந்து அவனுக்கு வழி நடத்துகிற ஆண்டவரே. அவர் அற்புதம் செய்த ஆண்டவர், அதிசயத்தை செய்த ஆண்டவர். எவ்வளவோ ஆபத்திலிருந்து, எவ்வளவோ கண்ணீரிலிருந்து, எவ்வளவோ கவலையிலிருந்து, எவ்வளவோ கடன் பிரச்சனையிலிருந்து எங்களுக்கு உதவி செஞ்சாங்க. இப்போ எங்களை இரவும் பாதுகாத்து பகலும் பாதுகாத்து வழி நடத்தி வர ஆண்டவருக்கு கொடான கோடி நன்றி. உங்களுடைய பேரை வந்து இப்போ நீட் தேர்வு படிச்சுக்கிறோம்.